சில தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பேப்பரையோ சேனலையோ பார்க்காதீங்க, படிக்காதீங்கன்னு சொல்றத நாம கேட்டிருப்போம். ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க தொண்டர்களை தப்பான செய்தியிலிருந்து பாதுகாக்கவா? இல்ல அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற சில உண்மைகளை மறைக்கவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் இதே கேள்விய திராவிட இயக்கம் சார்ந்து ஆழமா அலசுது. ஓ அப்படியா? ஆமா. பெரியார் ஈவே ராமசாமி காலத்திலிருந்து இன்னைக்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணி வரைக்கும் இந்த ஊடக புறக்கணிப்புங்கிற யுக்தி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இந்த கட்டுரை விவரிக்குது. அப்போ நம்ம நோக்கம் தெளிவா இருக்கு. இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதங்கள் என்ன? அது காட்டுற வரலாற்று சம்பவங்கள் என்ன? முக்கியமா அது சுட்டிக்காட்டுற முரண்பாடுகள் என்னன்னு நாம அலசி ஆராய போறோம். சரி. ஒரு சித்தாந்தம் அதோட தொண்டர்களோட தகவல் நுகர்வை கட்டுப்படுத்த நினைக்கிறதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா. சரி, நாம ஆரம்பத்துல இருந்தே தொடங்குவோம். இந்த ஆதாரம் பெரியார் விடுத்த ஒரு குறிப்பிட்ட புறக்கணிப்பு அழைப்பிலிருந்து ஆரம்பிக்குது. அது என்ன சம்பவம்? 1949ஆம் வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி வெளிவந்த விடுதலை பத்திரிகையிலிருந்து இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. ம், பெரியார் அப்போதைய முக்கிய பத்திரிகைகளான தி இந்து, சுதேசமித்ரன், தினமணி, கல்கி, ஆனந்த விகடன் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்து. ஒரு லிஸ்டே கொடுத்தாரா? ஆமா, ஒரு லிஸ்டே கொடுத்து இதெல்லாம் பார்ப்பன பத்திரிகைகள்னு சொல்றாரு. அதனால தமிழர்களும் திராவிடர்களும் இத படிக்க கூடாது, புறக்கணிக்கணும்னு ஒரு நேரடி அழைப்பு விடுக்கிறாரு. இது ஏதோ பொதுவான கருத்து இல்ல. ரொம்ப குறிப்பான ஒரு கட்டளை மாதிரி இருக்கு. அந்த பத்திரிகைகளின் பெயர்களைச் சொல்லி இதுதான் எதிரின்னு கை காட்டுற மாதிரி. இதுக்கு அப்போ என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? ஆதாரம் சொல்றபடி நிறைய பேர் இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டாங்க. விடுதலை பத்திரிகை பார்ப்பன ஏழுகளை புறக்கணித்து உறுதி எடுத்தவர்கள் பட்டியல்னு ஒரு லிஸ்டே வெளியிட்டதா இந்த கட்டுரை குறிப்பிடுது. ஓஹோ! ஆனா கட்டுரையாளர் இங்க ஒரு ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படி ஒரு தலைவர் சொன்னாருன்னு கண்மூடித்தனமா புறக்கணிச்சவங்கள அவர் மூடர்கள்னு சொல்றாரு. ஓ, அது ரொம்ப வலுவான விமர்சனம். ஒரு தலைவர் சொன்னா தொண்டர்கள் கேட்பாங்க. இதுல என்ன தப்புன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா கட்டுரையாளர் ஏன் இவ்ளோ கடுமையா சொல்றாங்க? கட்டுரையாளரோட பாயிண்ட் இதுதான். ஒரு தலைவர் எதுக்காக ஒரு பத்திரிகையை புறக்கணிக்க சொல்லுவார்? அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும்னு அவர் வாதிடுறார். 2 காரணங்களா? ஆமா. அந்த பத்திரிகை இயக்கத்தை பத்தி அப்பட்டமான பொய்களை பரப்புது. ரெண்டாவது, அந்த பத்திரிகை இயக்கத்தை பத்தி சில சங்கடமான உண்மைகளை வெளியிடுது. வெயிட் பண்ணுங்க. இந்த 2 காரணங்களும் ஒண்ணுக்கொண்ணு எதிர்மறையா இருக்கு. இதுல எது பெரியாரோட அழைப்புக்கு பொருந்தும்னு கட்டுரையாளர் சொல்றாரு? அங்கதான் விஷயமே இருக்கு. ஒருவேளை அந்த பத்திரிகைகள் பொய் தான் சொல்லுதுன்னா, ஒரு அறிவார்ந்த இயக்கம் என்ன செய்யணும்? பதிலடி கொடுக்கணும். கரெக்ட். அந்த பொய்ய ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி அவங்க பத்திரிகையிலேயே பதில் கட்டுரை எழுதணும். அத விட்டுட்டு அத படிக்காதீங்கன்னு சொல்றது அந்த பொய்ய எதிர்கொள்ள பயப்படுற மாதிரி இருக்குன்னு கட்டுரையாளர் சொல்றாரு. அப்போ முதல் காரணத்தை கட்டுரையாளர் ஏத்துக்கல. அப்போ 2வது காரணம் தான் உண்மையா இருக்க முடியும்னு சொல்றாரா? அதாவது சங்கடமான உண்மைகள் வெளிவந்துருங்கிற பயம். துல்லியமா. அதுதான் கட்டுரையாளரோட முடிவு. அந்த பத்திரிகைகள்ல வர்ற செய்திகளை படிச்சா நம்ம தொண்டர்கள் புத்திசாலி ஆயிடுவாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, நம்மளோட சில குட்டெல்லாம் வெளிப்பற்றுங்கிற பயத்துல தான் ஒரு தலைவர் புறக்கணிக்க சொல்லுவாருன்னு அவர் வாதிடுறாரு. ம். இது பெரியாரோட நோக்கத்தின் மீதே ஒரு நேரடியான கேள்வியை வைக்குது. ஆமா. ஓகே, இது ஒரு பக்கவாதம். பெரியார் பத்திரிகைகளை புறக்கணிக்க சொன்னதுக்கு இதுதான் காரணம்னு கட்டுரையாளர் ஒரு தியரியை முன்வைக்கிறார். ஆனா இங்குதான் இந்த ஆதாரம் ஒரு பெரிய ட்விஸ்ட கொண்டு வருது. ஆமா. இதே பெரியார் ஒரு கட்டத்துல அவரோட பத்திரிகை புறக்கணிக்கப்பட்டப்போ எப்படி எதிர்வினையாற்றினார்னு காட்டுது. ஆமா, இதுதான் இந்த ஆதாரத்தோட மைய புள்ளினே சொல்லலாம். நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. கிறிஸ்துவ மத தலைவர்கள், குறிப்பா கத்தோலிக்க பாதிரியார்கள், பெரியாரோட சொந்த பத்திரிகையான குடியரசு இதழ புறக்கணிக்க சொல்லி அவங்களோட மக்களுக்கு அழைப்பு விடுறாங்க. சுவாரஸ்யமா இருக்கே. எதுக்காக? குடியரசு பத்திரிகை கிறிஸ்தவ மதத்தை விமர்சிச்சு எழுதியதால அவங்க கோபம் அடைஞ்சாங்க. ஆதாரம் சொல்றபடி அப்போதைய கோயம்புத்தூர் ஆயர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்புறார். சுற்றறிக்கையா? ஆமா. கத்தோலிக்கர்கள் 15 நாளைக்குள்ள குடியரசு வாங்கறத நிறுத்தணும், இல்லைன்னா அவங்கள ஜாதி பிரஷ்டம், அதாவது மதத்திலிருந்தே நீக்கிடுவோன்னு மிரட்டியதா கட்டுரை குறிப்பிடுது. இப்ப பந்து பெரியார் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. தன்னோட பத்திரிகையை புறக்கணிக்க சொன்னக்கோ அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவரும் ஆமா, அது அவங்க உரிமைன்னு விட்டுட்டாரா? இல்லவே இல்ல. பெரியார் இத ரொம்ப தைரியமா எதிர்கொண்டாருன்னு ஆதாரம் சொல்லுது. 1932 நவம்பர் 6ஆம் தேதி குடியரசு தலையங்கத்துல இதுக்கு பதிலடி கொடுத்திருக்கார். என்ன சொல்லிருக்கார்?
இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் ஏன் இலக்கமோ பத்திரிக்கையோ பயப்படாதுன்னு அவர் சொல்றார். மத குருமார்களால தங்களோட அறிவும் சுதந்திரமும் செல்வமும் பாழாகுதுன்னு புரிஞ்சுகிட்ட மக்களை குடியரச படிக்காதீங்கன்னு சொல்லி அடக்கிட முடியாதுன்னு எச்சரிக்கை விடுகிறார். ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான இடம். அப்போ பாதிரியார்கள் ஏன் தன்னோட பத்திரிகையை புறக்கணிக்க சொல்றாங்கன்னு பெரியார் என்ன காரணம் சொல்றார்? அதுதான் இங்க ஹைலைட். பெரியார் சொல்றார், மக்கள் குடியரச படிச்சா மதத்துல இருக்கிற புரட்டுகளையும் ஏமாற்று வேலைகளையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தங்களை கேள்வி கேட்பாங்கங்கிற பயத்துல தான் பாதிரியார்கள் இப்படி புறக்கணிக்க சொல்றாங்கன்னு பெரியார் வாதிடுறார். வாவ், இப்ப கட்டுரையாளர் என்ன செய்ய போறாருன்னு எனக்கு புரியுது. ம் பெரியார் பாதிரியார்கள் மேல வச்ச அதே குற்றச்சாட்ட கட்டுரையாளர் பெரியார் மேலேயே திருப்பி வைக்கிறார். சரியா? மிகச்சரியா. கட்டுரையாளர் இங்க ஒரு தர்க்க ரீதியான கண்ணாடியை எடுத்து 2 பேர் முகத்துக்கு முன்னாடியும் காட்டுறார். குடியரச புறக்கணிக்க சொன்ன பாதிரியாரும் பார்ப்பன ஏடுகளை புறக்கணிக்க சொன்ன பெரியாரும் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டாங்கன்னு சொல்றார். 2 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான் சொல்றாரா? ஆமா, தங்களோட தொண்டர்கள் எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்டு கேள்வி கேட்கிற ஆளா மாறிடக்கூடாதுங்கிற அச்சம்தான் காரணம்னு சொல்றாரு. இது ஒரு நேரடியான சங்கடமான ஒப்பிடு. இது ஒரு வலுவான வாதம். ஒருத்தரோட செயல அவரோட சொந்த வார்த்தைகளை கொண்டே விமர்சிக்கிறது மாதிரி. சரி, இந்த புறக்கணிப்புங்கிற யுக்தி பெரியாரோட காலத்தோட முடிஞ்சு போச்சா, இல்ல அது ஒரு மரபு மாதிரி தொடருதா? அதுதான் இல்ல. இந்த ஆதாரம் நிகழ்காலத்துக்கு வருதா? நிச்சயமா வருது. வரலாறு திரும்பவும் நடக்குதுங்கிற மாதிரி இந்த ஆதாரம் நேரா நிகழ்காலத்துக்கு திராவிடர் கழகத்தோட தற்போதைய தலைவர் கி. வீரமணிக்கு வருது. பெரியார் செஞ்சதையே வீரமணியும் செய்றாருன்னு கட்டுரை வாதிடுது. அவர் எந்த பத்திரிகையை புறக்கணிக்க சொன்னார், என்ன காரணம் சொன்னார்? தினமலர் பத்திரிகை தான். ஆதாரம் 2023 ஏப்ரல் 25 விடுதலை இதழ்ல வீரமணி பேசினத மேற்கோள் காட்டுது. என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் வேலைக்காக அதுல என்ன விஷமத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் தினமலர் படிக்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க, அதாவது தொண்டர்கள், அத படிக்க தேவையில்லைன்னு சொல்றார். அதுக்கு அவர் ஒரு ஊமை கூட சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது ஒரு விசித்திரமான ஓமை. அவர் சொல்றார், மதுவோட தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம டாஸ்மாக் கடைக்கு போய் மது குடிச்சு பாக்குறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரிதான் தினமலரை படிப்பதும்னு ஒப்பிடுறார். அடடா, ஒரு பத்திரிகைய விஷத்தோட மதுவோட ஒப்பிடுறதுங்கிறது ரொம்ப தீவிரமான ஒரு படிமம். ஆனா கட்டுரையாளர் இந்த ஓமைய முற்றிலும் முட்டாள்தனமானதுன்னு சொல்றார். ஏன் அப்படி? கட்டுரையாளரோட பார்வை இதுதான். அந்த ஓமையிலேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. தினமலருங்கிற விஷத்த தலைவர் மட்டும் குடிச்சு பார்த்து அதோட தீமையா அம்பலப்படுத்துவாராம். ஆனா தொண்டர்கள் படிக்க கூடாதா? ஆமா, தொண்டர்கள் அத குடிச்சா செத்துருவாங்கன்னு, அதாவது உண்மைய தெரிஞ்சுக்கிட்டா குழம்பிடுவாங்கன்னு அவங்கள படிக்க வேணான்னு சொல்றாரு. பெரியார் விஷயத்துல கட்டுரையாளர் என்ன தர்க்கத்தை வச்சாரோ அதேதான் இங்கேயும். அதாவது தலைவர் மட்டும் எதிரியோட ஆயுதத்தை பார்க்கலாம், தொண்டர்கள் பார்த்தா ஆபத்துன்னு சொல்றதுல ஒரு விதமான மேட்டிமெத்தனம், ஒரு அவநம்பிக்கை இருக்குன்னு கட்டுரையாளர் நினைக்கிறாரு. ஆமா, தன் தொண்டர்களோட பகுத்தறிவு மேல நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர் தான் இப்படி சொல்ல முடியும்னு கடுமையா விமர்சிக்கிறார். நீங்க படிச்சு அதுல தப்பு இருந்தா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்றதுதான் உண்மையான பகுத்தறிவு. சரிதான். நான் சொல்றேன் அதனால படிக்காதீங்கன்னு சொல்றது ஒரு மதகுருவோட அணுகுமுறை மாதிரி இருக்குன்னு வாதிடுறாரு. சரி, இந்த வாதத்தை நிரூபிக்க கட்டுரையாளர் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பட்ட உதாரணத்தை காட்டுறாரா? அதாவது தினமலர்ல வந்த இந்த மாதிரி ஒரு செய்தியை மறைக்கிறதுக்கு தான் வீரமணி இப்படி செய்யறாருன்னு ஏதாவது சொல்றாரா? கண்டிப்பா. வெறும் தியரியோட நிறுத்தாம ஒரு நேரடி கேஸ் ஸ்டடிய ஆதாரம் முன்வைக்குது. 2023 ஜூன் 13 தினமலர்ல வந்த ஒரு செய்தியை சுட்டிக்காட்டுது. அந்த செய்தியோட தலைப்பு, பாஜக அலுவலகத்தில் குண்டுவீச்சு, பேதீகாவினர் 3 7 ஆண்டு. ஓகே, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பேத்திகானா தந்தை பெரியார் திராவிடர் கழகம். இது கி. வீரமணியோட திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு போன ஒரு அமைப்பு இல்லையா? ஆமா, இந்த வழக்கு 2018 நடந்த ஒரு சம்பவம். திரிபுராவுல லெனின் சிலை அகற்றப்பட்டதை வச்சு தமிழ்நாட்டுல பெரியார் சிலைகளை அகற்றணும்னு எச். ராஜா ஒரு ட்வீட் போட்டார். ஆமா, அது பெரிய சர்ச்சையாச்சு. ஆமா, தமிழ்நாட்டுல பெரிய போராட்டங்கள் வெடிச்சது. அதோட தொடர்ச்சியா கோயம்புத்தூர்ல இருக்கிற பாஜக ஆபீஸ் மேல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அந்த வழக்குல தான் இந்த தீர்ப்பு வந்துருது. ஆமா, அந்த குண்டுவீச்சு சம்பந்தமா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு தலா 7 வருஷம் ஜெயில் தண்டனை விதிச்சு நீதிமன்ற தீர்ப்பளிச்சது. இதுதான் தினமலர் வெளியிட்ட செய்தி. இப்போ புரியுது. கட்டுரையாளரோட வாதம் இதுதான். வீரமணி தினமலர் பத்திரிகையை புறக்கணிக்க சொல்றதால அவரோட தொண்டர்களுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி போய் சேராது. சேராது. அதாவது
ஒரு பெரியாரிய இயக்கத்தை சேர்ந்தவங்க வன்முறையில ஈடுபட்டு அதுக்கு தண்டனை வாங்கின ஒரு சங்கடமான உண்மை மறைக்கப்படுது. மிகச்சரியா. கட்டுரையாளர் கேக்குற கேள்வி இதுதான். இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனத்தை மறைக்கிறதுனால அந்த செய்தி பொய்யாகிடுமா? ம் ஒரு உண்மையான அறிவார்ந்த தலைவரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த செய்தியை தன்னோட விடுதலை பத்திரிகையிலே போட்டு, பாருங்க, வன்முறை பாதை தப்பு, கருத்துக்களை கருத்தால தான் எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி செயல்களை நம்ம இயக்கம் ஆதரிக்காதுன்னு சொல்லியிருக்கணும். ஆமா, அப்படி தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கணும். ஆனா அத செய்யாம அந்த செய்தி வர்ற பத்திரிக்கையே படிக்காதீங்கன்னு சொல்றது அந்த உண்மையை எதிர்கொள்ள பயப்படுறதுக்கு சமம்னு கட்டுரையாளர் பிடிக்கிறார். ஆமா. கடைசியில கட்டுரையாளர் பெரியாரை விமர்சிக்க பயன்படுத்தின அதே வாதத்துக்கு திரும்பி வர்றார். கிறிஸ்தவ பாதிரியார்கள் எப்படி அவங்க மதத்தோட குட்டு வெளிப்பட்டுடும்னு பயந்து குடியரச படிக்காதீங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அதே மாதிரிதான் பெரியாரிய இயக்கங்களைச் சேர்ந்தவங்களோட தவறான நடவடிக்கைகள் வெளிப்பட்டுடும்னு பயந்து வீரமணி தினமலர படிக்காதீங்கன்னு சொல்றாரு. 2 பேரோட செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு முடிக்கிறார். அப்போ இந்த ஆதாரம் முழுக்க அலசி பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. ஒரு சித்தாந்தம், அது பகுத்தறிவு சித்தாந்தமா இருந்தாலும் சரி, மத சித்தாந்தமா இருந்தாலும் சரி, ம் அது எப்போ தன்னோட தொண்டர்கள் என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாதுன்னு கட்டுப்படுத்த ஆரம்பிக்குதோ, அப்போ அது தன்னோட மூல கொள்கைகள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய விழுந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் இந்த கட்டுரையின் அடிநாதம். நீங்க சொல்ற மாதிரி அந்த லேபிள்களை பகுத்தறிவு தலைவர், மதத் தலைவர்னு எடுத்துட்டா தகவலை கட்டுப்படுத்த அவங்க பயன்படுத்துற யுக்தி ஒன்னாதான் இருக்கு. பயமும் ஒண்ணுதான். பயமும் ஒண்ணுதான். என் தொண்டர்கள் எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்டுட்டா என்ன பண்றது, அவங்க புத்திசாலியாகி நம்மளையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றதுங்கிற பயம்தான். கட்டுரையாளர் கடைசியில ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றார். அவன் பத்திரிகையும் வாசி, உண்மையே பேசாம பொய்யுரைத்தால் நீயாக அதை புறக்கணின்னு தொண்டர்கள் கிட்ட சொல்றதுதான் உண்மையான பகுத்தறிவு இயக்கத்தோட அணுகுமுறையா இருக்க முடியும். ஆமா, நாங்கள் சொல்கிறோம், அதனால் புறக்கணின்னு ஆணையிடுறது எந்த ஒரு அமைப்பிலையும் கேள்வி கேட்கிற திறனை முடக்கி சிந்திக்கிற தொண்டர்களை வெறும் விசுவாசிகளா மாத்திடும். சரிதான். எதிர்கருத்தை கண்ட அஞ்சுரமன் தன் கொள்கையோட வலிமை மேல நம்பிக்கை இல்லாதவனாதான் இருக்க முடியுங்கிறது தான் இந்த கட்டுரை நமக்கு விட்டு செல்ற பாடம். இதை கேட்கிறவங்களுக்கு இது ஒரு இறுதி சிந்தனையை விட்டு செல்லுது. அடுத்த முறை எந்த ஒரு சித்தாந்தத்தைச் சேர்ந்த தலைவரானாலும் சரி, அவர் ஒரு குறிப்பிட்ட புத்தகம், செய்தித்தாள் அல்லது ஒரு தகவல் மூலத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, விவாதிக்காதீங்கன்னு சொல்லும்போது அவரோட நோக்கம் உங்களை பாதுகாப்பதா இல்ல அவரோட சித்தாந்தத்தை பாதுகாப்பதா? ம் அவர் பாதுகாக்க நினைக்கிற அந்த கருத்துக்கள் மேல அவருக்கே இருக்கிற நம்பிக்கை குறித்து நீங்க என்ன அடிப்படை கேள்வி எழுப்ப வேண்டும்?